ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணமாஸ் விழாக்கில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம தேனி வீரப்பையனார் கோயிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இப்போது ரிட்டன் வரும்போது தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், சுற்றி மலை அருமையான இடங்க, நம்ம பார்க்க வேண்டிய இடம். பாருங்கள், 2 சைடுமேவும் மாந்தோப்பு, தென்னந்தோப்பு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த வழியாக தான் உள்ளே போகணும். இப்போ ரிட்டன் வரும்போது எடுக்கிறனால உங்களுக்கு அப்படி தெரியும். இந்த மலையெல்லாம் காட்டலாமேன்னு தான் ரிட்டன் வரும்போது எடுத்தேன், போகும்போது எடுக்கலை. இங்கே பாருங்கள், அருமையாக இருக்குங்க. அப்படியே பச்சை பசேருன்னு பார்க்கவே கண்கொள்ளாத காட்சி, அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃபுல்லாக விவசாயம்தாங்க. இப்போது மாங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா பிஞ்சாக இருந்துச்சு. இன்னும் 2 மாதத்தில் மாம்பழம் வந்துடும். தென்னந்தோப்பு பாருங்கள், சுற்றி மலையாக இருக்கா. யாரெல்லாம் நம்ம தேனி வீரப்பையனார் கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நம்ம சொந்தங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கோயில் பக்கம் வந்தாச்சுங்க. அதுக்கு முன்னாடி கருப்பசாமி கோயில் இருக்குது. இங்கே சாமி கும்பிட்டு அப்படியே உள்ளே போகலாம். இந்த சைடுமே பாருங்கள், சுற்றி காடு தோட்டம்தான். மாந்தோப்பு, தென்னந்தோப்பு இந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள்லாம் வந்தீங்கன்னா பார்த்துட்டு போகவே மனசே வராதுங்க. இங்கேயே தான் இருக்க தோணும். அவ்வளோ அருமையான இடம். இங்கேயும் ஒரு கோயில் இருக்குது. இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். சுற்றி பாருங்கள், அப்படியே மாந்தோப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் மாங்காய் பறித்து சாப்பிட்லான்னு நினைக்காதீங்க. மாங்காய்லாம் பறித்து சாப்பிட முடியாது. இப்போது இந்த வழியாக தான் உள்ளே போகணும். தென்னந்தோப்பு இருக்கா. தனியாலாம் யாரும் வர முடியாதுங்க. ஃபேமிலியோடு வேணும்னா வரலாம். சாயந்தரம் 3 மணிக்குள்ளே வந்துட்டு போயிடணுங்க ரிட்டர்னு. 4 மணிக்கு மேலேயெல்லாம் தனியாக நம்ம வர முடியாது. ஏன்னா சுற்றி மலை அடிவாரத்தில் தான் கோயில் இருக்குது. அதனால் தனியாக வர முடியாதுங்க. காலையில் நேரத்துலேயே வந்துட்டு நம்ம போய்க்கிடலாம். 2-3 மணி வரைக்கும் வரலாங்க. ஃபேமிலியோடு வந்தாலுமே தனியாக வர முடியாது. வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். பாருங்க, மலை சுற்றி மலை தெரியுது அவங்களுக்கு. இப்போது கோயிலுக்கு வந்தாச்சுங்க. நம்ம வீரப்பையனார் கோயிலுக்கு சுயம்புவாக உருவான லிங்கம் தான் நம்ம வீரப்பையனார். பாருங்கள், இங்கேயுமே தோப்பாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் தோப்பு தாங்க. தென்னந்தோப்பு, மாந்தோப்பு இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். சாமியெல்லாம் கும்பிட்டு தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக அடர்ந்த காடு மாதிரி தான் இருக்கும். ஆவாரம் பூ பாருங்கள், மரமாகி எல்லா பூவெல்லாம் இப்படி உதிர்ந்துருக்குன்னு மஞ்சள் கலராக தெரியுது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி தாங்க கோயிலுக்கு போய் வீடியோ எடுத்து இன்றைக்கி அப்லோட் பண்ணி விட்றேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் கொடி ஏற்றுறாங்க. சித்திரைக்கனிக்கு 15 நாளுங்க சாட்டு தடை. அதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்குது கோயிலில். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அன்னதான கூடம். அங்கே எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வாங்க உள்ளே போகலாம். பாருங்கள், வாழை மரம், தென்னை மரம் எல்லாமே இருக்குது. மாங்காய் மரம் அமைதியாக இருக்குங்க. அவ்வளோ அருமையான இடம். சிவராத்திரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4 கால பூஜை நல்லா சிறப்பாக நடக்கும். நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பயங்கர திருநாளாக இருக்கும். நான் வந்தது இல்லைங்க சிவராத்திரிக்கெல்லாம். இனி அடுத்த வருஷம் வரணும். நல்லா சிறப்பாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாட்டு சவுண்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. அதனால தான் வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். நாளைக்கு கொடியேற்றுறனால பாருங்கள், ரேடியோலாம் கட்டியிருக்காங்களா. கொடியேற்றுறனால பாட்டு எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குது. லைட்டு எல்லாமே மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. கருப்பசாமி கோயிலுங்க இதுதான். பொறி எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்க. பொறி விற்கிறாங்க இந்த ஐயா பக்கத்தில். கருப்பசாமியை கும்பிட்டுக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். அப்பனே கருப்பா. பாருங்கள், மரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காவி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா. இன்னும் வெள்ளை அடிப்பாங்க. காவி அடிச்சிருக்காங்க, அடுத்து வெள்ளை அடிப்பாங்க. சுற்றி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். அப்படியே உட்கார இடம் இருக்காது, நிற்கிற இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அன்னதானமும் நல்லா சிறப்பாக நடத்துகிறாங்க. வாங்க நம்ம கோயிலை சுற்றி போகலாம். கோயில் சுற்றி அப்படியே வரலாம் வாங்க. கொடிமரம் முன்னாடி பார்த்திங்கன்னா இது ஆறுங்க. தண்ணி ஆனால் இப்போ மழை இல்லாதனால தண்ணி வரல, அப்படியே தேங்கி நிற்கிது பூரம். பாருங்கள், கழிவு தண்ணி மாதிரி அப்படியே அழுக்காக இருக்குது.
அந்த மரத்தில் இருக்கிற இலை எல்லாமே உதிர்ந்து விழுந்தனால தண்ணி தேங்கிக்கிட்டு இருந்தனால அப்படியே கலர் ஒரு மாறி இருக்குங்க. வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள், நந்தீஸ்வர பெருமாள் இருக்காங்க. இப்போ தான் புதுசாக வச்சு கும்பாபிஷேகமெல்லாம் வச்சாங்க. நல்லா சிறப்பாக இருக்கும். உள்ளே போகலைங்க, நம்ம உள்ளே எல்லாமே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சுயம்புவாக உருவான நம்ம வீரப்பையனாருங்க உள்ளே இருக்காங்க. பாருங்கள், உள்ள நாளைக்கு திருவிழானால எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைட் மாட்டுறது மற்ற வேலைகள் எல்லாமே உள்ளே செஞ்சுருக்காங்க. பாருங்கள், உள்ளே இருக்காங்களா, சுயம்புவாக உருவான லிங்கம். வாங்க நம்ம கோயிலை சுற்றி வரலாம். நம்ம தேனியில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃபுல்லாக வந்துடுவாங்க. பாருங்கள், சுற்றி 6 மலையிலேருந்து அப்படியே தண்ணி வருங்க. இப்போ மழை பெய்யாதனால அதிகமாக தண்ணி வரல. சுற்றி பாருங்கள், காடாக தாங்க இருக்கும். தனியெல்லாம் வரவே முடியாதுங்க, அவ்வளவு அருமையான இடம். கன்னிமாரம்மன் உள்ளே இருக்காங்க. முன்னாடி 7 கன்னிமாரம்மன், விநாயகர் இருக்காங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் தேனி வீரப்பையனார் கோயிலுக்கு ஒரு டைம் வந்துட்டு போங்க, அவ்வளோ சிறப்பான கோயிலுங்க. இப்போ பாருங்கள், கோயிலை சுற்றி வந்தாச்சு. எங்கள் மாமா உட்காந்துருக்காரு தியானம் பண்ணிக்கிட்டு, நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது மறுபடியும் சுற்றுற மாதிரி வருதா? ஏமா சரி, பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள். எப்பா கண்கொள்ளாத காட்சியாக இருக்குது. பாருங்கள், அப்படியே சுற்றி மலை தாங்க. மழை, வெயில், சரியான வெயிலுங்க. காலையில் 10 மணிக்கே பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. பெயிண்டிங்கெல்லாம் நல்லா அப்படியே பாருங்கள், சாமியெல்லாம் அழகாக இருக்குங்க. தண்ணி மழையில் பெஞ்சால் நிறையா போகும் பாருங்கள், அந்த ஆற்றுல. இங்கே மேலே முருகர் கோயில் இருக்குங்க. சுற்றி பாருங்கள், வந்தாச்சு. நம்ம கோயிலை சுற்றி வந்துட்டோம். நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு மேலே கொடி ஏற்றுறாங்களாமா. பாருங்கள், மேலே கோபுரமெல்லாம் கட்டலைங்க, ஓப்பனாகவே விட்டுருக்காங்க. சுயம்புலிங்கத்துக்கு நேராக ஓப்பனாக தான் இருக்கும். கோயில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. முருகர் கோயிலுங்க. இங்கே தான் பார்த்திங்கன்னா பக்கத்தில் அன்னதான கூடம். முருகர் கோயில் இங்கே பக்கத்தில் அன்னதானம் கூடும். அங்கே தான் அன்னதானத்துக்கு எல்லாமே ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் ரொம்ப நன்றிங்க. பாய், நன்றி, வணக்கம்.